வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசியில் 2026 ரெக்யர்மெண்ட் எப்போ வெளியிட போகிறாங்க? தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் முதல்வர் விஜய் சில முக்கியமாக மாற்றங்கள், டிஎன்எஸ்டிசியில் நடைபெறக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, யாருக்கு இதனால் என்ன பயன், பேருந்து கட்டணம் உயர்வுப்படுகிறதா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் புதிய பேருந்துகள் 3000க்கும் மேற்பட்ட புதிய பேருந்துகள் வாங்கியாச்சு. டிரைவர் கண்டக்டர் இதை இன்னும் எடுக்கவே இல்லை. எப்பொழுது இதை எடுக்க போகிறாங்க? டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட்டு 2026 அறிவிப்பு. மேலும் 2025 பெண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு போஸ்டிங். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக நிறைய பேருந்து பணிமனைகளில் பேருந்து கட்டணங்கள், தனியார் பேருந்து கட்டணங்கள் பார்த்திங்கன்னா உயர்த்தப்பட்டிருக்கு. தனியார் பேருந்து பணிமனைகளில் நிற்கக்கூடிய தனியார் பேருந்துகள் 30 ரூபாயை 35 ரூபாய் ரவுண்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு 35 ரூபாயாக ஆக்கியிருக்காங்க. இது எப்படி ரவுண்டாகும்? 30 ரூபா கட்டணம் 35 ரூபாய்னா ரவுண்டா அப்படின்றது நிறைய பேர் கேள்வி வைக்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சருடைய சொந்த ஊரிலேயே இது நடந்திருக்கிற சோகம் பெரிய ஒரு சோகம். போக்குவரத்து துறையுடைய அமைச்சர் இருக்கிறார் பார்த்திங்களா, பார்த்திபன், அவருடைய ஊர்லேயே இது நடந்திருக்கு. அவருடைய சொந்த மாவட்டத்திலேயே இது நடக்குது. அவர் இதுக்கு ஒரு முக்கியமான ஃபுல் ஸ்டாப் வைப்பாரா அப்படின்றது நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிஎன்எஸ்டிசி 2026 பல்கான ஒரு நோட்டிஃபிகேஷன். கிட்டத்தட்ட 26,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான ஒரு அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஎன்எஸ்டிசியில் இதற்கான ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது மக்களே. இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் போக்குவரத்து கழகங்களில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை முதல்ல நீங்கள் அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து உங்களை தயார்படுத்திக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டியூட், டிரைவிங் லைசன்ஸ் பயிற்சி பள்ளி இன்ஸ்டியூட் இருக்குது, ஓட்டுநர் பயிற்சி பள்ளி. அவங்க மூலயமா வாங்கிக்கலாம். அதே கண்டக்ட் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸில் போய்ட்டு திறன் வளர்ப்பு, ஓகேங்களா. அந்த ஆஃபீஸ் தனியாக ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போய்ட்டு ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை நீங்கள் வாங்கிட்டு அதை கொண்டு ஆர்டிஓ அலுவலகத்தில் காண்பித்த பிறகு தான் உங்களுக்கு கண்டக்டர் லைசன்ஸுக்கு உண்டான உரிமம் கிடைக்கும். இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே போல் தாங்க போக்குவரத்து கழகத்தில் சில விதிமுறைகளும் இருக்குது. அதற்கேற்றார் போல் தாங்க ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி அனைத்து பணி நியமனங்களுமே நடக்க இருக்கிறது. கிட்டத்தட்ட நாம் எதிர்பார்த்துருக்கிற டைம் வந்தாச்சு. இந்த ஜூலை இறுதி இல்லை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் போக்குவரத்து கழகத்தில் அதிகப்படியான ஆட்கள் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் நேரடியாக வெளியிட இருக்காருங்க. டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக, இதை நேரடி நியமனமாக எடுத்துக்கலாம், எக்ஸாம்ஸ் எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சில பேச்சுகள் போயிட்டுருக்கு. ரெண்டுமே நேரடி நியமனமாக எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் டிஎன்எஸ்டிசியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனடியாக அருகில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தன்னைக்கு டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. போக்குவரத்து கழகத்தில் 2025 டிசிசியோடைய நியமனங்கள், அதில் நிறைய பேருக்கு இன்னும் போஸ்டிங் வழங்காமல் இருக்காங்க. அவர்களுக்கு இன்னும் ஒரு சில தினங்களில் அதற்கான அறிவிப்பு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிஎன்எஸ்டிசி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.